சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட யாதவ சங்கம் இணைந்து நடத்தும் முப்பெரும் விழா அழைப்பிதழ். யாதவ கன்வென்ஷன் சென்டர் திறப்பு விழா. டாக்டர் ஏ.ஆர். தர்மலிங்கம் யாதவ் பிறந்தநாள் விழா. ARD அறக்கட்டளை சார்பில் நலிந்தோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. வரும் மார்ச் 25 செவ்வாய் 5 மணி அளவில் சென்னை நெற்குன்றம் டோல்கேட் அருகில். விழா தலைமை மற்றும் யாதவ கன்வென்ஷன் சென்டர் திறப்பாளர் டாக்டர் ஏ.ஆர். தர்மலிங்கம் யாதவ். குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவங்கி வைப்பவர் திருமதி டி. ராணி சங்குபதி தர்மலிங்கம். கர்நாடகாவின் சிறுபான்மை இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மத்திய அமைச்சர்கள் கடும் அமளி. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் மதியம் 2 மணி வரை ஒத்திவைப்பு. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை. நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக பிரதமரை சந்தித்து கோரிக்கை வைக்க உள்ளதாகவும் பேச்சு. தொகுதி மறுசீரமைப்பு அடுத்த 30 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படாது என பிரதமர் உறுதியளிக்க வேண்டும். மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்கள் தொகுதி மறுசீரமைப்பால் தண்டிக்கப்படக்கூடாது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். சேலத்தில் 45 கிலோமீட்டருக்கு சுற்றுச்சாலை அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருவதாக ஏவவேலு விளக்கம். தேனி, மதுரை நெடுஞ்சாலையில் கட்டப்பட்டு வரும் ரயில்வே பாலமும் விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பதில். தமிழ்நாட்டில் விதிகளை மீறும் சாயப்பட்டறை ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதி. மதுரை திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு ஜூலை 16ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெறும். சட்டப்பேரவையில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. கூவம் ஆற்றினை சீரமைக்கும் திட்டத்தில் 6 பணிகள் நிறைவு. 135 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகள் முடிவடைந்துள்ளதாக கொள்கை விளக்கு குறிப்பு தகவல். புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குண்டுகட்டாக வெளியேற்றம். தலைமை பொறியாளர் லஞ்ச வழக்கில் கைதானது குறித்து தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிய நிலையில் சபாநாயகர் நடவடிக்கை. தொகுதி வரையறை குறித்து அண்ணாமலைக்கு புரிதல் இல்லை. விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. டெல்லியில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கண்டறியப்பட்ட விவகாரம். யஷ்வந்த் நீதித்துறை பணியை திரும்ப பெற்றதாக டெல்லி உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. முல்லை பெரியாறு அணையை பலப்படுத்த கேரள அரசு தொடர்ந்து முட்டுக்கட்டையிடுகிறது. தமிழக அரசின் நீர்வளத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு எதிரான வழக்கின் விசாரணை ஒத்திவைப்பு. வழக்குக்கு ஆஜராகாத நிலையில் புதுக்கோட்டை முதன்மை சார்பு நீதிமன்றம் உத்தரவு. நெல்லையில் ஓய்வு பெற்ற காவலர் கொலை செய்யப்பட்ட வழக்கு. கேரளாவில் தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை. வக்பு வாரிய நிலத்தை ஆக்கிரமிக்க கொலை செய்யப்பட்ட ஜாகிர் ஹுசேனின் பெயரில் போலி கையெழுத்து. பெண் உட்பட 4 பேருக்கு போலீசார் சம்மன். ஈரோட்டில் ரவுடி ஜான் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் மேலும் ஒருவர் கைது. ஈரோடு நடுவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தவரிடம் தீவிர விசாரணை.
சென்னை வடபழனியில் உள்ள பெப்சி அலுவலகத்தில் நடிகை சோனா தர்ணா போராட்டம். தனது தயாரிப்பில் உருவாகியுள்ள வெப் சீரிஸ் ஹார்ட் டிஸ்கை திருடி சென்று விட்டதாக புகார். குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் வீடு வழங்க கோரி சென்னை பெரியமேடு மக்கள் போராட்டம். தலைமை செயலகத்தை முற்றுகையிட முயன்றவர்களை போலீசார் கைது செய்ததால் தள்ளுமுள்ளு. சென்னையில் விதிகளை மீறி பைக் ரேஸில் ஈடுபட்ட இளைஞர்கள். வாகன ஓட்டிகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. திருப்பத்தூரில் மாணவனை தாக்கியதாக கூறி அரசு பள்ளியை முற்றுகையிட்ட பெற்றோர். ஆங்கில ஆசிரியர் மாணவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டுவதாகவும் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி அருகே கொடிக்கம்பத்தை அகற்றிய போது மின்சாரம் தாக்கி திமுக நிர்வாகி உயிரிழப்பு. 4 பேர் படுகாயமடைந்த நிலையில் காவல்துறையினர் விசாரணை. சென்னையில் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட்டை கள்ளச்சந்தையில் விற்ற 11 பேர் கைது. 31 டிக்கெட்டுகள் 53,000 ரொக்கத்தையும் பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. சிஎஸ்கே ஆர்சிபி போட்டிக்கான டிக்கெட் விற்பனை நாளை தொடக்கம். வரும் 28ஆம் தேதி இரு அணிகளும் மோத உள்ள நிலையில் ஆர்வம் காட்டும் ரசிகர்கள். மலேசியாவிலிருந்து திருச்சிக்கு கடத்தி வரப்பட்ட 5 கோடி மதிப்பிலான உயர் ரக கஞ்சா பறிமுதல். விமான பயணியிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை. நீலகிரியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆஷா ஊழியர்கள் போராட்டம். காவல்துறையினர் கைது செய்யப்பட்ட முற்பட்டதால் தள்ளுமுள்ளு. திருச்சி முசிறி அருகே புதிய பள்ளி கட்டடம் கட்டித்தர வலியுறுத்தி மாணவர்களுடன் இணைந்து பொதுமக்கள் சாலை மறியல். மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிப்பு. மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் தொடர் கொள்ளையில் ஈடுபட்ட முகமூடி கொள்ளையர்கள் கைது. பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் காவல்துறை நடவடிக்கை. நாகர்கோவிலில் மந்தி பிரியாணி சாப்பிட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேருக்கு உடல்நலக் குறைவு. பிரபல உணவகத்தில் ஆய்வு நடத்த உணவு பாதுகாப்பு துறையினர் திட்டம். தருமபுரியில் அரசு பள்ளி ஆண்டு விழாவில் குத்தாட்டம் போட்ட திமுக கவுன்சிலர். கட்சி துண்டை மாணவர்கள் மீது போட்டு ஆடிய வீடியோ இணையத்தில் வைரல். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே கோலாகலமாக நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயம். சாலையில் சீறி பாய்ந்த காளைகளை கண்டு மக்கள் ஆரவாரம். மனமுவந்து பிரிவதாக சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் ஜிவி பிரகாஷ் சைந்தவி விவாகரத்து மனுவை தாக்கல் செய்துவிட்டு ஒரே காரில் இருவரும் புறப்பட்டு சென்றனர். நெல்லை திருக்குறுங்குடி நம்பிராயர் கோயில் பங்குனி திருவிழா தேரோட்டம் கோலாகலம். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு.
ஏக்நாத் ஷிண்டேவை குறிவைத்து நகைச்சுவையாக பேசியதாக பிரபலம் குணால் கம்ரா மீது குற்றச்சாட்டு. ஷிண்டே ஆதரவாளர்கள் தாக்குதலை தொடர்ந்து மும்பை ஸ்டாண்ட் அப் ஸ்டுடியோ ஹாபிடேட் மூடல். ஒரே ஷாட்டில் எடுக்கப்பட்ட அடலசன்ஸ் ஹாலிவுட் இணையத்தொடர். குழந்தை வளர்ப்பை வலியுறுத்தும் தொடருக்கு ஆலியா பட், ஜான்வி உள்ளிட்ட பிரபலங்கள் வரவேற்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 குறைந்து 65,720க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 8,215 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.